நம்ம எல்லாரும் தேவி மகாத்மியம் ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் படிக்கிறோம். படிப்பதற்கு எளிய முறையில தேவி மகாத்மியமும் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1லேருந்து 5 வரைக்கும் முதல் பாகமாகவும் 6லேருந்து 9 வரைக்கும் 2வது பாகமாகவும் அமேசான்ல புக்காக தமிழ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். தேவை இருக்கிறவா அமேசான்லேருந்து வாங்கிக்கலாம். ஏதேனும் விவரங்கள் தேவையாக இருந்தால் அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன சந்தேகமா இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணப்படும். போன ஆடியோவில் 10வது ஸ்கந்தத்துல 59வது அத்தியாயத்தை பார்த்தோம். இந்த 60வது அத்தியாயத்துல கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் நடந்த உரையாடலை பற்றி சொல்றார். சில சமயங்கள்ல நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புருஷன்மார்கிட்ட கொஞ்சம் சந்தோஷமா பேசினா அதுவே கொஞ்சம் வேண்டாத சில விஷயத்துக்கு லீட் பண்ணிடும். அதே மாதிரி இங்க கிருஷ்ணனும் ருக்மணியும் பேசும்போது என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். துவாரகையின் தெய்வீக அரண்மனைகளில் ஒன்றில் உலகங்களின் நாதனான அந்த கிருஷ்ணன் ரொம்ப அமைதியா தன்னுடைய மஞ்சத்துல உட்கார்ந்துருக்கார். உலகங்களையெல்லாம் படைத்து பாதுகாத்து அழிக்கும் பரம்பொருள்தான் அப்படின்னு சொன்னா கூட தனது பக்தர்களுக்காக மனிதனாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு லீலையில அவர் தன்னை ஈடுபடுத்தி இருந்தார். அவருக்கு எதிர்த்த மாதிரி விதர்ப்ப நாட்டின் மங்கள செல்வியான ருக்மிணி தேவி அளவற்ற அன்பும் பணிவும் கொண்டு கணவருக்கு பணிவிடைய பண்ணின்றிருந்தார். முத்து மாலைகள் அலங்கரித்த மாளிகை மணிகளின் ஒளியால ஜொலிக்கிறது. சாரளங்களின் வழியாக நுழைந்த நில ஒளி அறை முழுவதையும் வெண்மையால் நிரப்பியது. மல்லிகை பூக்களின் மனம் பரவியது. பாரிஜாத மலர்களின் நறுமணத்தை தாங்கிய தென்றல் அகில் தூபத்தின் வாசனையோடு கலந்து ஒரு தெய்வீக சூழலை உருவாக்கியது. அந்த அமைதியான இரவுல ருக்மணி தன் தோழியிடம் இருந்து ரத்தின கைப்பிடி உடைய ஒரு வெண்சாமரத்தை வாங்கி ரொம்ப அன்போடு கிருஷ்ணனுக்கு வீசின்றிருக்கா. அவளது கை வளையல்கள் அப்படியே மென்மையா சத்தம் போடுறது. காலில் இருந்த மணி நூபுரங்கள் மென்மையாக இசைக்கிறது. அவளது முகத்துல பக்தியும் காதலும் கலந்த ஒரு புன்னகை மலர்ந்து இருந்தது. ருக்மணியின் அசைக்க முடியாத அன்பை அறிந்திருந்த பகவான் உலகிற்கு ஒரு உயர்ந்த பக்தியின் இலக்கணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சார். பக்தனின் உள்ளம் எவ்வளவு உறுதியானது என்பதை உலகம் அறியணும் அப்படிங்கிறதே அவருடைய நோக்கம். அதனால அவர் விளையாட்டுத்தனமாக தோன்றினாலும் ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சார். ருக்மணி, உன்னை மணக்க எண்ணியவர்கள் சாதாரணமான அரசர்கள் இல்ல. உலகத்தையே ஆளும் வீரர்களும் புகழும் செல்வமும் வலிமையும் கொண்ட மன்னர்களும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா. ஆனா அவ எல்லாரையும் விட்டுட்டு என்னையே ஏன் நீ தேர்ந்தெடுத்த? நான் அரசர்களுக்கெல்லாம் பயந்துண்டு கடலுக்குள்ள ஒரு நகரத்துல வாழறவன். என்னை எதிரியாக கருதும் மன்னர்கள் ஏராளம். நான் அரச சிம்மாசனத்தை விரும்பாதவன், செல்வமில்லாதவன், உலக பார்வையில் உனக்கு தகுதியற்றவன். செல்வம், குலம், அதிகாரம், அழகு ஆகியவற்றில் சமமானவர்களுக்குத்தான் திருமணம் பொருத்தமாக இருக்கும். நீ ஆழ்ந்து யோசிக்காமல் என்னை தேர்ந்தெடுத்து விட்டாய். இன்னும் விரும்பினால் உனக்கேற்ற அரசரை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றார். அதோட மட்டும் நிக்கல. சைத்தியன், சால்வன், ஜராசந்தன், தந்தவக்திரன் போன்ற பல வலிமை மிக்க அரசர்கள் தம்மை எதிர்ப்பவர்கள் என்றும் ருக்மியின் பகைமையும் அதில் சேர்ந்ததே அப்படின்னும் சொல்றார். அவர்களின் அகந்தையை அடக்குவதற்காகவே உன்னை நான் அழைத்து வந்தேன். இல்லற இன்பத்தை நாடியதற்காக அல்ல. நான் முழுமை பெற்றவன், எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றார். இதுவரையில் கேட்ட ருக்மிணியினுடைய மனசு அப்படியே நடுங்கி போயிடுது. இதுவரை கணவரிடம் இருந்து ஒரு கடுமையான வார்த்தையை கூட கேளாத அவள் இப்படி பிரிவை உணர்த்தும் சொற்களை தாங்க முடியல. அவளது முகம் அப்படியே வெளுத்து போச்சு. கண்ணீர் கொட்டுறது. தலையை கீழே சாய்ச்சுண்டு கால் விரலால தரையை கீறா. கண்ணீர் துளிகள் குங்குமம் பூசிய மார்பில விழருது. கையில் இருந்த வெண்சாமரம் கீழே விழுந்துடுத்து. வளையல்கள் தளர்ந்து போச்சு. உடல் அப்படியே நடுங்கிறது. கடைசியில ஒரு வாழை மரம் புயலில் சாய்வதைப் போல அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அதை பார்த்ததும் கிருஷ்ணனுக்கு உடனே கருணை பொங்கிடுத்து. அவளுடைய அன்பின் ஆழத்தை உலகிற்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணமே
இந்த சோதனைக்கு காரணம். அவளை துன்புறுத்துவதற்காக அல்ல. உடனே எழுந்துண்டு அவளை தூக்கி பிடிச்சுக்கிறார். அவளது கூந்தலை ஒழுங்குபடுத்துறார். கண்ணீரை தொடச்சு விடுறார். நடுங்கிக் கொண்டிருந்த அவளை தழுவி இனிய வார்த்தைகளால ஆறுதல் சொல்றார். ருக்மணி, என்னை பத்தி கோபப்படாத. உன் மனத்தின் ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி பேசினேன். கணவன் மனைவி ஒருவருடன் ஒருவர் அன்பாக நகைச்சுவையாக பேசுவது இல்லற வாழ்க்கையின் இனிமைதானே. உன் முகத்தில் தோன்றும் கோபமும் காதலால் சிவக்கும் கண்களும் நடுங்கும் உதடுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு விளையாட்ட பண்ணினேன் அப்படின்னு சொல்றார். அப்போது ருக்மணி மெதுவா மறுபடியும் தன்னுடைய நிலைக்கு அடையறா. வெட்கமும் பக்தியும் கலந்த புன்னகையோடு கிருஷ்ணனை பார்த்து பேசுறா. நாதா, தாங்கள் கூறியதில் உண்மை இல்லாதது எதுவுமே இல்லை. உலகின் எல்லா பெருமைகளையும் கடந்தவர் தாங்கள். நான் ஒரு சாதாரண பொண்ணு, குணங்களால் கற்றுண்ட ஜீவன். தங்களை ஒப்பிடும் போது எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? தாங்கள் உலகத்தின் அரசர்களுக்கு பயந்து கடலில் வாழ்வதாக சொன்னாலும் அது உண்மை இல்லையே. தாங்கள் பயப்படுவது 3 குணங்களின் பந்தத்திற்குத்தான். தங்களை சரணடைந்தவர்களின் உள்ளங்களில் தான் தாங்கள் வாசம் செய்கிறீர்கள். தங்களது திருவடி தாமரையின் தேனை ஒருமுறை சுவைத்த ஞானிகள் மறுபடியும் உலகப் புகழை நாடமாட்டார்களே. பிருது, நகுஷன், கயன் போன்ற மகா மன்னர்கள் பேர் அரசையே துறந்து தங்களையே அடைவதற்காக காட்டுக்கு போனா, அப்படி இருக்க அறிவுள்ள பெண் தங்களை விட்டுட்டு சாதாரண மனிதனை எப்படி விரும்புவாள்? தங்களது மகிமையை சிவபெருமானும் பிரம்மாவும் பாடுறா. அந்த மகிமையை கேட்காதவர்களுக்குத்தான் உலக மன்னர்கள் ரொம்ப பெரியவாளா தோணுவா. தங்களது திருவடிகளில் கிடைக்கும் ஆனந்தத்தை அறியாதவர்கள்தான் இந்த நிலையற்ற உடலையே உயர்ந்ததாக எண்ணி அதில் பற்று கொள்வாள். எனக்கு வேண்டும் ஒரே வரம், தங்களது திருவடிகளில் நிலையான அன்பு. அதுவே என்னுடைய வாழ்க்கை. தங்களது கருணை கடாட்சம் கிடைத்தால் அதுவே எனக்கு போதும். நான் திருமணத்திற்கு முன்பே தங்களது புகழை கேட்டேன். அதன்பின் வேறு யாரையும் என் மனம் ஏற்கவில்லை. ரகசியமாக ஒரு பிராமணரை தூதனாக அனுப்பினேன். அவர் தாமதித்த போது உலகமே வெறுமையாகிவிட்டது போல எண்ணி உயிரையே விட துணிந்தேன். என் உடல் தங்களுக்கே உரியது, வேறு யாருக்கும் அல்ல என்று அப்போதே தீர்மானித்து விட்டேன். ருக்மணியின் வார்த்தைகள் அனைத்தும் அன்பின் உச்சமாக இருந்தது. அவள் உலகப் பொருள்களை வேண்டவில்லை. மோட்சத்தையும் கூட தனக்காக கேட்கவில்லை. பகவானின் திருவடிகளில் நிலையான அன்பே அவளது ஒரே விருப்பமாக இருந்தது. அவளுடைய பதிலை கேட்ட பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறார். பாவமற்றவளே, உன்னுடைய கணவன் பற்றும் பதிவிரத தர்மமும் எவ்வளவு உறுதியானது என்பதை இப்போது உலகம் நன்கு அறிந்து கொண்டது. நான் கூறிய வார்த்தைகளால் உன் மனம் கலங்கினாலும் என்னிடம் இருந்த அன்பு ஒரு கணமும் குறையவில்லை. பலர் என்னை தவமும் விரதமும் செய்து வழிபடுகிறார்கள். ஆனால் என்னை அடைந்த பிறகும் உலக செல்வங்களையே விரும்புகிறார்கள். அவர்கள் இன்னும் என் மாயையால் மூடப்பட்டவர்கள்தான். என்னை அடைந்த பின்பும் உலக ஆசைகளை நாடுபவர்கள் உண்மையான செல்வத்தை இழந்தவர்கள்தான். ஆனால் நீ அப்படியல்லவே. உன் பக்தி பிறவி பந்தத்தை அறுக்கும் அளவுக்கு தூய்மையானது. உன்னை போன்ற அன்பு நிறைந்த மனைவியை நான் உலகில் எங்கும் பார்க்கவில்லை. உன் திருமணத்தின் போது வந்திருந்த அரசர்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னையே நீ தேர்ந்தெடுத்தாய். உன் சகோதரன் அவமானப்பட்ட போதும் என்னை நீ குறை கூறவில்லை. என் தூதர் தாமதித்த போது உயிரையே விட தயாராகிவிட்டாய். உன் அன்பில் நானே வெல்லப்பட்டேன். இப்படி பகவானும் ருக்மணியும் பரஸ்பரம் அன்பு கலந்த உரையாடலில் ஈடுபட்டார்கள். இந்த உரையாடல் சாதாரண கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பேச்சு அல்ல. பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையே நிலவும் நித்திய அன்பின் வெளிப்பாடு. பகவான் அனைத்திலும் நிறைந்தவராக இருந்தாலும் பக்தனின் அன்புக்காக மனிதனாகத்தான் வாழ்ந்து காட்டுகிறார். அதுவே அவரது லீலை. ருக்மிணியுடன் மட்டுமல்ல, தனது மற்ற தேவியருடனும் அவரவர் மாளிகைகளில் தனித்தனியாக வாழ்ந்தார். ஒவ்வொரு இல்லத்திலும் அவர் இல்லத்திற்குரிய ஒரு கணவராகவே நடந்து கொண்டார். உலக குருவாகிய அவருக்கு இல்லற வாழ்க்கை என்பது ஆன்மீகத்திற்கு எதிரானது அல்ல. இறைவனை மையமாக கொண்ட இல்லற தர்மத்தின் ஒரு உயர்ந்த வடிவம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையால் உலகிற்கு எடுத்து காட்டினார். உண்மையான பக்தி சோதனைகளால் உடையாது. மேலும் அது உறுதியாகத்தான் ஆகும். இறைவனை அடைந்த பின்பும் உலக ஆசைகளை நாடாமல் அவருடைய திருவடிகளையே உயர்ந்த செல்வமாக கருதணும்.
ருக்மணியின் வாழ்க்கை அசைக்க முடியாத சரணாகதிக்கும் பதிவிரத பக்திக்கும் நித்திய முன்மாதிரியாக விளங்குகிறது. பகவான் பக்தனை சோதிப்பது அவனை விட்டு விலகுவதற்காக அல்ல, அவனுடைய அன்பை உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான். இறைவனின் கருணையை பெற்ற மனம் எந்த சூழ்நிலையிலும் அவரையே பற்றி கொள்ளும். அத்தகைய பக்திக்கே இறைவன் தன்னையே முழுமையாக அருளாக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 60வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 61வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.